பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மளோடு இடைப்படுகின்ற பேசுகின்ற வார்த்தை சங்கீதம் 119 19வது வசனம். தாவீது சொல்லுகிறார், பொய் வழியை என்னை விட்டு அகற்றி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஆம் பிரியமானவர்களே, பொய் வழியில் நம்ம நடக்கக்கூடாது. பொய் வழி அப்படின்னு சொன்னால் என்ன? தாவீது பொய் பேசுகிறவரா? இல்லையே, அவர் உண்மையுள்ளவர். அப்போ பொய் வழின்னா என்ன? தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான பாதை தான் பொய் வழி. மெய் வழியில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அவர் சத்தியத்தின் பாதையில் நம்ம நடக்கணும். இயேசு சொன்னார், நானே வழி, நானே ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். இயேசுதான் வார்த்தை. என்ன எழுதியிருக்கு? யோவான் 1 1வது அதிகாரத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிற்று. ஆம், தேவனும் வார்த்தையும் வேறு வேறு இல்லை. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அப்போ நம்ம வார்த்தையின்படி நாம் நடக்கிறது தான் மெய்யான வழி. மீதி எல்லாமே பொய் தான், பொய்யான வழி. சிலர் அநேகர் பணத்துக்கு ஆசைப்பட்டு, பணம் அதிகமாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு பொய்யான வழியில் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு, சிலருக்கு பாடுறீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பாடுற வரம் இருக்கும், சிலருக்கு அழகாக மியூசிக் போடுற வரத்தை கொடுக்குறார். ஆனால் அவர் கொடுத்த தாளந்தை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்னா, சிலர் அதை சினிமாவுக்கு போயிட்டோம்னா நல்லா சம்பாதிக்கலாம், டிவி சேனல் மற்றதுலாம் போய் நம்ம பாடினோம்னா நிறையா நமக்கு பைசா வரும், பணம் வரும் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் கொடுத்த தாளந்துகளை உலகத்தின் காரியங்களுக்காய், வீணான பணத்திற்காய் பொய்யான வழியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அது பொய்யான வழி, அது மெய்யான வழி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். 10 கற்பனையில முதல் கற்பனை என்ன? முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும். தேவனில் அன்பு கூறணும், பணத்து மேல அன்பு கூறக்கூடாது. தேவன் மேல அன்பு வைக்கிறதா மெய்யான வழி. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். ஆம், நமக்கு ஆண்டவர் மேல பாசம் இல்லை. என்ன தெரியுமா? நான் நிறைய சம்பாதிக்கணும், என்னை தூக்கி உயர்த்துங்க, எனக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்றோம், தேவைக்காய் ஜெபம் பண்றோம், கர்த்தரை முன்னால வச்சிருக்கோம். யாரோ ஒருத்தர் அவர் கேட்டா கொடுப்பாருன்னு. கர்த்தருக்குரிய கனத்தை பொய் வழியில போறவங்க கொடுக்கறதில்ல. பிரியமானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் மெய் வழியில நடக்கிறாங்க. அவங்க அநியாயம் செய்வதில்லை. ஆம், பொய் வழியில் போகிறவங்க அநியாயம் செய்வாங்க. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கா அப்படி இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும். இல்லை பிரியமானவர்களே, வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுது? உன்னுடைய படிக்கற்கள் நிறையான படிக்கற்களாக இருக்கணும், அது குறையக்கூடாது, அது கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்கிறார். ஆமாம், நீ ஒரு 50 கிராம் அந்த இடையில ஏமாற்றி அதில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா அது கர்த்தருக்கு அருவருப்பு. ஒரு போலியான இடத்த, ஒரு பொய் பத்திரத்தை கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து நமக்கு நிறைய லாபம் வருதுன்னு பொய்யா சொல்லி நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா அது கர்த்தருக்கு அருவருப்பு. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுற வேலை எதுவாக இருந்தாலும் லாபம் சம்பாதிக்கும்படியா நீங்கள் எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குறாங்க, நான் வாங்கினா தப்பு இல்லை, ஏன்னா ஊரோட தான் ஒத்து போகணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்களா? நீங்கள் பொய்யான வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க. மெய்யான வழியை தெரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், மெய்யான வழியை நான் அறிந்து கொள்ளும்படி உன் வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஆம், இவங்க பைபிளை சரியா படிக்காதவங்க, வேதத்தை அறியாதவர்கள். வேதத்தை அறியாதவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது. தேவனுடைய மெய்யான வழியை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த மெய்யான வழி குறுகலான வழி.
அதில் பிரவேசிப்பவர் வெகு சிலர்னு பைபிளில் போட்டிருக்கு. கேட்டுக்கு போகிற வழி பெரிய வழி, பெரிய அகலமான வழி. ஏன்னா இன்னைக்கு உலகம் 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 எல்லாம் அகலமான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சும்மா சைடில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. எழுந்த உடனே நம் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமில்ல, அந்த வசனத்துக்கு நடுங்குகிற இருதயம் வேண்டும். நீங்கள் நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதை அவர்கள் வாசிக்கல. வாசித்தால் நடுங்கி இருப்பாங்க. அந்த மெய்யான பாதையில போயிருப்பாங்க. மெய் வழியை அறிஞ்சிருப்பாங்க. பொய் வழியை வெறுத்திருப்பாங்க. அந்த பொய் வழியில போகும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பேர் நாமத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க பாதை பொய்யான வழி. பொய்யான பாதையில போகும்போது வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், முடிவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். வேதத்தை அறியாமல் இருப்பதே பாவம்தான். வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம்தான். வேதத்தை மறப்பது கூட பாவம் தான். பிரியமானவர்களே, நான் என்ன பாவம் செய்கிறேன்னு நினைக்காதீங்க. 10 கற்பனைகளின்படி நம்ம நடக்கலைன்னா அது பாவம் தான். வேதம் சொல்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, வேதம் வாசிக்காதவங்களை பார்த்து சொல்றாரு. அவங்க உலகம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க, வேலைன்னு போய்கிட்டு இருக்காங்க, என் பைபிளை மூடி வச்சிருக்காங்க. அப்போ தேவன் சொல்றார், அவர்கள் எனக்கு முகத்தை காட்டலை, முதுகை காட்டுறாங்க. அவர்களுக்கு ஒரு காரியம் வரும்போது, என்னை தேடும்போது, நானும் அவர்களுக்கு என் முகத்தை அல்ல முதுகை காட்டுவேன்றார். ஹல்லேலூயா. மெய்யான வழியில் நாம் நடக்கும்போது தேவன் நமக்கு நிச்சயமாக நம் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் கஷ்டத்தையெல்லாம் எடுத்து போடுகிறார். எப்படி? ஒரு தகப்பன் போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கிங்களேன். அப்போது ஒரு ஆறு வருது. அப்போது அந்த பையன் அந்த ஆற்றுக்குள்ளே நடப்பார். ஆனால் பையனை தூக்கி என்ன பண்ணுவார், தோளில் வச்சுக்கிட்டு அக்கறைக்கு போவார். ஏன்னா பையன் முங்கிடக்கூடாது, தண்ணி வருது, என் பிள்ளைக்கு அந்த உயரம் போதாது அப்படின்னு தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அடுத்து அக்கறையில் போய் அவனை இறக்கி விடுவார். அதுபோல் தான் பிரியமானவர்களே, நாம் மெய்யான வழியில் நாம் நடக்கும்போது, நமக்கு நடக்க முடியாத நேரங்களில், பிரச்சனைகளின் மத்தியில் நாம் திணறும்போது, நம் தேவன் தகப்பனை போல தோளில் நம்மளை சுமந்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிப்பார். நிச்சயமாக. ஏன்னா அவர் தான் நல்ல மேய்ப்பன். அதை நம்ம வேதத்தில் படிக்கல இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைகிறேன். அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க மெய்யான வழியில் நடப்பாங்க. கொணலான பாதைக்கு போக மாட்டாங்க, பொய்யான வழிக்கு போக மாட்டாங்க. இருளில் நீங்கள் நடந்தீங்கன்னா, ஒரு சின்ன கல் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இருட்டுக்குள்ளே நடக்கும்போது காலில் எத்துச்சுன்னா அந்த நெகம் பேர்ந்து ரத்தம் வரும், நடக்க முடியாது. பெரிய கல்லாக இருந்ததுன்னா அதில் இடிச்சுக்கிட்டிங்கன்னா மண்டையே முட்டி ரத்தம் வந்துடும், உடஞ்சிரும். ஆனால் அதே வெளிச்சத்தில் நடந்தீங்கன்னா அந்த கல்லை பார்த்து நீங்கள் தாண்டி போயிடலாம். பெரிய கல்லாக இருக்கா, பாறையாக இருக்கா, அதை சுற்றி நீங்கள் போயிடலாம். உங்கள் பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இது போல் தான் பிரியமானவர்களே, வேதம் நம் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய், நம் கண்களுக்கு வெளிச்சமாய், நம் பாதைக்கு தீபமாய் மாறும்போது அதுதான் மெய்யான வழி. இந்த மெய்யான வழியில் நாம் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்று அவர் சத்தத்தை கேட்டு பொய்யான வழிகளில் போய் கொண்டிருந்தோமானால், ஒருவேளை இன்று மனம் திரும்புவோமா? மெய்யான வழியில் போகும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? தாவீது சொன்னது போல அந்த மெய்யான வழியை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் வேதத்தை தேவனிடத்தில் கேட்டு அந்த வழியை, வேதத்தினுடைய அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்வோமா? வார்த்தை வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ தகப்பனே, அவர்கள் மெய்யான வழியில் நடக்கும்படியாய், அந்த கோணலான பாதைகளை விட்டு அவர்கள் மெய்யான பாதையில் இருந்து நடக்கும்படியாய் தேவன் நீர் அருள் புரிவாராகப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, ஒருவேளை உம்முடைய சத்தம் கேட்காதபடி ரொம்ப தூரம் கூட போயிருக்கலாம் ஆண்டவரே.
ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை அவர்கள் கேட்டு மனம் திரும்பி அந்த பொய்யான வழியிலிருந்து மெய்யான வழிக்கு திரும்பி வருவார்களாக. இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னது போல இன்றைக்கு அந்த சத்தம் அவர்கள் காதில் தொடிக்க செய்கிறாங்கப்பா. அந்த மெய்யான வழியில தேவரீர் நீர் ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து போகும்படியாய், ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருந்து அவர்களை உம்முடைய மந்தைக்குள்ள வந்து சேரும்படியாய் என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ராஜாவின் இணையில்லாத இன்ப நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆம்.